இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு குழப்பமான ராசி தான். டபுள் மைண்டட் பர்சன். எனக்கு மதிப்பே இல்லை சார், வீட்டில் எனக்கு மரியாதையே கிடையாது சார், பொண்டாட்டி கூட என்னை மதிக்கிறது இல்லை சார், அந்த அளவுக்கு நான் இருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நீ வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வேலை போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது முதல் விஷயம். காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்குது, மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சா ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் சோசியல் மீடியாவில் எல்லாமே படிப்பில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கடகராசி நேயர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. பணம் முக்கியமாக எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரண்டாக இருக்க கற்றுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. கடகராசி பொறுத்தளவுக்கு பாலா திருப்புர சுந்தரி வழிபாடு நிறைய பண்ணு, அம்பாள் வழிபாடு நிறைய பண்ணு. ஆவணி மாசத்துல முடிஞ்சா விநாயகருக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போதே உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் ஆதிக்கம், புதனுடைய ராசி. இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு குழப்பமான ராசி தான். டபுள் மைண்டட் பர்சன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டபுள் மைண்டட் இருக்கும். எல்லாத்துலேயும் சில விஷயங்கள் இருக்க தான் இருக்கும். சில காரிய தடங்கல்கள் இருக்க தான் இருக்கும். ரொம்ப நிறைய முயற்சி எடுத்து சில விஷயங்கள்லாம் தடங்கள் வருது. நிறைய போராடி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே போராடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த கட்டத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன் சார். எனக்கு மதிப்பே இல்லை சார், வீட்டில் எனக்கு மரியாதையே கிடையாது சார், பொண்டாட்டி கூட என்னை மதிக்கிறது இல்லை சார், அந்த அளவுக்கு நான் இருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு சிலருக்கு. அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள், விவாகரத்து, அது இன்னமும் முடியாமல் இன்னைக்கு 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. பிரச்சனை மேலே பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே மிதுன ராசி 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்குது, மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சா ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் நீ உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஆவணி மாதத்தில் நீ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற, கேட்டுக்கோ. உண்மையிலே தம்பி, நீ எல்லாம் வாழ்க்கையில் நல்லா வரணும், ஒரு நிறைய விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோ. எதையும் அலட்சியப்படுத்தாது. நீ இன்னைக்கு ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தினால் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருந்து தடங்கள் ஆகும். நான் ஏன் கஷ்டப்படுறேங்கிறது உனக்கே தெரியாமல் இருக்கும். உனக்கு நல்ல சொல்யூஷன்ஸ் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. முதல் விஷயம், நீ வேலையில் இருக்கியா, முதல்ல உன்னுடைய வேலையை ஸ்திரப்படுத்திக்கோ. வேலை போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முதல்ல வேலையை ஸ்திரப்படுத்திக்கோ. 3வது நபர்களால் வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வேலை போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது முதல் விஷயம். 2வது, நீ தனியார் உத்தியோகத்தில் இருந்தால் கூட சில சஸ்பெண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமோ, ஒரு பிளாக் மார்க் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவ்வளோதான், சூட்சுமமாக சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. தொழில் வியாபாரம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கைக்கு கிடைக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு லாபத்தை பார்க்க முடியும். ஓரளவுக்கு சில விஷயங்கள் போக முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. நான் அவருக்கு தெரியாமல் நான் சீட்டு போட்டேன், அவருக்கு தெரியாமல் இவங்களுக்கு பணம் கொடுத்தேன், அதை செஞ்சேன், இந்த கதையே இருக்கக்கூடாது. தேவையில்லாத அவப்பெயர் உண்டாகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கு. அக்கம் பக்கத்து இடத்துல கூட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கரெக்டாக மிதுன ராசி பொறுத்தளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள், மாணவ மாணவிகள் படிப்பில் நன்னா இருப்பாங்க. சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்காளி சில விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம், தாய் மாமன், முக்கியமாக மிதுன ராசி ஆவணி மாதத்தில் தாய் மாமனுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஆப்ரேஷனோ தாய் மாமனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. வீட்டில் உங்களுக்கு தாய்மாமன் யாராவது இருக்காங்கன்னு தாய்மாமனுக்கு ஆப்ரேஷனோ விபத்தோ பிரச்சனையோ வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தாய்மாமன் கவனம் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க மிதுன ராசி. அடுத்ததாக, ஒரு சில சுபகாரியங்கள் நீ நினைச்சுட்டு இருந்த தள்ளி போயிட்டே வருது, இன்னும் கிட்ட வரைக்கும் வருது, முடியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ஆதி திருவரங்கம் போயிட்டு வாங்க, பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள், 17 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையில் வருவீங்க. மாணவ மாணவிகள் சோசியல் மீடியாவில் இல்லாமல் நிறைய
படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல் நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கூட இதையும் நான் சொல்லியிருக்கேன். சோஷியல் மீடியாவில் கூட கண்ணா பின்னான்னு எந்த ஒரு கமெண்ட்ஸும் பதிவு பண்ணி அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் வந்திருக்கு, அதே போல் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இருந்தால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ணாதீங்க. தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியலன்னா பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு இந்த சர்க்கரை, டயாலிசிஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தைமார்கள் இருக்காங்க இல்லையா, வயதான அத்தைமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடல்நிலை, கை சம்பந்தப்பட்டது, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகி இரவு நேரங்களில் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை வரும். இரவு நேரங்களில் அப்படின்னு சொன்னால் இரவு 9 மணிக்கு மேலே எமர்ஜென்சியாக போகக்கூடிய சூழ்நிலை இந்த அத்தைமார்களுக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. கவனமாக இருங்க. வெளிநாட்டில் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக பார்த்து வேலை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்தும் பிரச்சனைகளாக இருக்குது. வேலை இடத்துல பிரச்சனைகளாக இருக்குது. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகளாக இருக்குது. சரியான சூழ்நிலையில் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் மனதையும் நோகடிக்கும்படி பேசிடாதீங்க. நாளைக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும். ஸோ எங்கே என்ன எப்படி பேசணும், காலமும் நேரமும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னு வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். அதுவும் ஆவணி மாதத்தில் பிற்பகுதியில் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். முற்பகுதி பிரச்சனைகள் பார்த்து நடந்துக்கோங்க. கடகராசி நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு உச்சம் பெற்ற ஜாதகம். இப்போ 2ஆம் இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது, கடகராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. நிறையா, அதாவது கடகராசி, ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இதில் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. பூசம் கடகராசி 90% வரைக்கும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆயில்யம் கடகராசி இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்க. இன்னும் ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருக்கீங்க. இன்னும் அந்த மைண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சில விஷயங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஓடின்னு இருக்கு. வேலை மாறலாமா, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாமா, இப்பெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சில கமிட்மெண்ட்ஸுக்காக பொறுமையா இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் நன்னா தெரியுது. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒன்று. ரெண்டாவது, கடகராசி பொறுத்தளவுக்கு வேலை விஷயத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சுமூகமா போகும். சக ஊழியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரையும் கொஞ்சம் கோஆபரேட்டிவா போறது நல்லது. ஏன்னா ஒருத்தனை பகைச்சுண்டு ஒருத்தனை பிரச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி, ஏன்னா நீங்கள் ஒரு பதவியில் இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். தான்கிற ஒரு அகங்காரத்தோட நீங்கள் சில பேர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் வேலை காமிச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகிடும். ஸோ கவனமாக இருங்க. ஒன்று. குடும்பத்தில் கணவன் மனைவி கைப்பொருள் கவனம் தேவை. பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோன் தொலைஞ்சு போகலாம், முக்கியமான டாக்குமெண்ட் தொலைஞ்சு போகலாம், சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போகலாம். கவனமாக இருங்க. ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்துடன் வேலை செய்யாதே. பதட்டத்துடன் வேலை செய்யாதே. ரிலாக்ஸ்டாக எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சால் சக்ஸஸாக வரும். ஒன்று. அதே போல் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒற்றுமையாக இருப்பீங்க. சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். கரெக்டாக போகும். ஆனால் சில உறவினர்களால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ கணவன் மனைவிக்குள்ள இந்த உறவினர்கள் வருகையினால சில பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன், நீ எதுவுமே நீ கேட்கல, நான் சொன்னேன், இதனால தான் நீ கஷ்டப்பட்டு, இதனால தான் உனக்கு இது நடக்கலை, உனக்கு இதனால தான் அது நடக்கலை, நீ இதை செய்யலை, நீ என்னை மதிக்கலை, தேவையில்லாத பிரச்சனைகளை எதையாவது ஒன்றத்தை சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ முக்கியமானவர்களோ பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். பேச்சுவார்த்தைகள் தடைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பணம் முக்கியமா 10,000 50,000 நீங்க என்ன பணம் கொடுத்தாலுமே அந்த பண விஷயத்துல கணக்கு இல்லாம பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற மார்க்ஸ் பத்தாது. நீட் எக்ஸாம் எழுத போறீங்களோ இல்லை ஒரு மருத்துவத்துக்கு படிக்கிறீங்களோ கொஞ்சம் எச்சரிக்கையோட கொஞ்சம் பார்த்து படிங்க. சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருக்கு. சொத்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை நிறைய வரும். கவனமா இருக்கு. சார் இந்த இடத்த உங்களுக்கு நான் முடிச்சு தரேன் சார், நான் செய்யறேன் சார் சொல்லலாம், அப்படியே விட்டுருவான். முடிஞ்சு போச்சு. பணத்தை 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு உன்னை ஏமாத்திட்டு விட்டுருவான். இன்னைக்கு 2026 கூட பண விஷயத்துல ஏமாந்துராத பார்த்துக்கும். ஏன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு சார் நீங்க இன்னைக்கு இப்ப கொடுத்துட்டீங்கன்னா உடனே எல்லாம் ரெடி பண்ணிடலாம் சார் சொல்லுவான். அந்த பார்த்துக்கோ, அந்த விட்டுட்டேன்னு விட்டதுதான் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அது உன்கிட்ட வராது.
இன்னொரு விஷயம், இந்த ஆவணி மாசத்துல கடகராசி ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அது எதுல வேணாலும் நீ ஃபைன் கட்டிட்டு, நீ டிராஃபிக் ரூல்ஸ்ல பணம் கட்டுவியோ இல்லை ஸ்கூல்ல பணம் கட்டுவியோ, ஆனா நீ ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு அபராத தொகை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அது பார்த்துக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ், டெப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. சில பேருக்கு திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்டது, சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் கூடி வருது, சில பேருக்கு ரொம்ப நிம்மதியே இல்லாமல் இருக்காங்க. வீட்டில் கூட பாருங்க, கடகராசியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தாலும், உன் வேலை என்ன உண்டா நீ பார்த்துன்னு சும்மா இரு, நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு வயசாகிடுத்துல உன் வேலையை நிற்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் கூட இன்னைக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எப்பா என்னை எங்கன்னா கொண்டு விட்டுருப்பான், எங்கன்னா போயிடுறேன், உன் தொல்லையே வேண்டாம், நான் வேணா எங்கன்னா போயிடுறேன், என்ன நீ தொல்லையை நினைச்சேன்னா வேணையே வேண்டாம். இன்னைக்கு அந்த அந்த மென்டாலிட்டி வந்துட்டாங்க கடகராசியை பொறுத்த அளவுக்கு. சில பேர்லாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் உனக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீ எல்லாத்துக்கும் மூஞ்ச காட்டிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு செய்யணுமோ செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நல்லது கெட்டதுன்னா எல்லாத்துக்கும் செஞ்சுதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். உனக்கு அந்த விஷயம் இருக்கு, உன்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீயா சும்மா எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு, நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நீயா சிரமப்படுத்திட்டு உன்னை நீயா வருத்திக்கிட்டு, ஏன் எல்லாத்திலுமே டிரான்ஸ்பரண்டா இருக்க கத்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. கடகராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ கரெக்டா இருந்தா வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம். பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு நிறைய பண்ணு, அம்பாள் வழிபாடு நிறைய பண்ணு. ஆவணி மாசத்துல முடிஞ்சா விநாயகருக்கு 27 மோதகம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு. கடகராசி விநாயகர் பெருமானுக்கு 27 மோதகம் வச்சு, அந்த சொல்றா இல்லையா, அந்த பூர்ணமெல்லாம் வச்சு பண்றா இல்லையா, அந்த மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு ஆத்மார்த்தம் அருகம்புல் சாத்தி விநாயகர் பெருமானுக்கு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணு, மனதார வழிபாடு பண்ணு. நல்லா அமோகமா எந்த விதமான குறை இல்லாமல் நன்னா இருப்ப. ஆவணி மாசத்துல உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே சக்சஸா இருக்கும். மனசை விட்டுறாத. மனசு தடைப்படும், மனசு 2 படும், தடை விழுதாகும். பார்த்து எச்சரிக்கையா நடந்துக்கோ. நீயா போய் ஒரு பிரச்சனையில சிக்கிக்காது. சிக்கின்றன வெளியில வர்றது கஷ்டம். சுபம்.